ஹெல்ப் பண்ணும். 5th ஹேபிட் ஒரு ஹிடன் ஜெம்முங்க. நான் இந்த பிரெயின் சைக்காலஜி படிக்கிறதுக்கு முன்னாடி இதை பத்தி அந்த அளவுக்கு கேள்விப்பட்டதில்லை. ஆனா ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் ஹேபிட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரீடிங் அலவுட் டுகெதர். இந்த ஆக்டிவிட்டியில சத்தமா படிக்கணும். குழந்தைங்க மட்டும்தான் படிக்கணும்னு இல்லை, குழந்தைங்களோட சேர்ந்து நீங்களும் படிக்கலாம். வாய் விட்டு படிக்கணும். புக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு காமிக் புக்ஸ், தமிழ் புக்ஸ், அகாடமிக் புக்ஸ், எதுவா வேணா இருக்கலாம். டெய்லி ஒரு 15-20 மினிட்ஸ் குழந்தைங்க கேட்கட்டும், பார்க்கட்டும், படிக்கட்டும். இது ஒரு பிரெயின் பில்டிங் டைமா குழந்தைங்களுக்கு மாறும். அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க, குழந்தைங்க பிறந்ததுல இருந்தே சத்தமா நம்ம படிக்கும் போது அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஷேர்டு ரீடிங்ல பசங்களுடைய ஆடிட்ரி, அதாவது கேட்குற ஸ்கில் ப்ராசஸிங் ஆகும். அப்புறமா அவங்களுடைய வெக்காபுலரி, நிறைய புது வேர்ட்ஸ் கத்துப்பாங்க. அண்ட் அவங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் இதுல ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட சேர்ந்து படிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி குழந்தைங்களுக்கு ஆக்சிடாசின் அப்படின்ற பாண்டிங் ஹார்மோனும் ரிலீஸ் ஆகும். இதனால குழந்தைங்களுக்கு செக்யூர்ட் அட்டாச்மெண்ட் டெவலப் ஆகும் பேரண்ட்ஸ் கூட. நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும்